ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோன்னா, ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது சொல்லியே ரொம்ப நாள் ஆகிட்டு, இன்னும் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல. அதுதான் அது இந்த வண்டி தான். சர்ப்ரைஸ் தான் அது. ஆமாம், இது வந்து நம்ம திபியோட அன்பளிப்பாக கொடுக்குறோம். திபி ஆசைப்பட்டு திபிக்கு ஒரு வண்டி எடுக்க போகும்போது திபி என்ன சொன்னான்னா, என்னை மாதிரி இன்னொரு குழந்தைக்கு ஒரு வண்டி கொடுனான்னு சொன்னான். அதனால சுரேஷ் வந்து 2 வண்டி எடுத்திருக்காரு. ஆமாம், அதை வந்து நம்ம எடுத்து வருஷம் ஆயிடுச்சு. அது கொடுக்க முடியாமல் 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் இருக்கும். நாங்களும் கொடுக்கணும். நிறைய பேர் ரோட்டில் போகும்போதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு பார்ப்போம். ஆனால் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஆமாம், இதை விட நல்ல ஒருத்தான வண்டிகளே வச்சிருந்துருப்பாங்க. ஆமாம், நாங்கள் இது வரைக்கும் ஆள் தேடிக்கிட்டே தான் இருக்கும், கிடைக்கல. சரி, இனிமேல் வீடியோவில் சொல்லி அதுலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு. ஆமாம், நார்மலாக அப்படியே கொடுத்துருந்துருப்போம். வாங்கவே முடியாமல் கஷ்டப்படுறவங்க வந்து ஆமாம், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அதே சுரேஷ் ஆர்டிஸ்ட்னு இருக்கும். அதில் வந்து ஒரு பிக்கு இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வந்து அனுப்பிவிடுங்க. நேரில் பார்த்துட்டு நாங்களே வந்து அதை கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஆமாம் ஆமாம், இது வந்து ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. எனக்குமே இது ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஏன்னா இந்த வண்டி வந்து சும்மா வெறும் வண்டி மட்டும் இல்லை, இதில் வந்து இன்னொரு யூஸும் இருக்குது. இதில் நம்ம வந்து அந்த பாத்ரூம் யூஸ் அமௌண்ட் லைட்டானாவில் இதில் உட்காந்துருக்க இடத்துல வந்து இந்த இதை நம்ம நவுட்டிட்டோம்னா ஸ்டாண்ட் நாவல் அதுக்காக இதை வந்து நம்ம நவுட்டிட்டோம்னா கீழே வந்து அந்த டப்பா எடுமா. இதில் ஒரு டப்பா மாதிரி கீழே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். பாத்ரூம் இது வந்து நம்ம அந்த பாத்ரூம்லாம் உள்ளே போயிட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அங்கே வச்சு போக முடியாது, அது கீழே மாட்டோமா உடஞ்சிரும். அதில் வச்சிடும். இது வந்து பாத்ரூம் போகிறதுக்கெலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சிலருக்கு வந்து வெறும் நம்ம அந்த கால் மட்டும் கஷ்டமாக இருக்கும். நம்ம திபிக்கு வந்து அப்படி கிடையாது. அவளுக்கு வந்து ஒருத்தர் வந்து தூக்கி தான் வைக்கணும். அந்த ஒரு கண்டிஷனில் தான் அவள் இருந்திருந்தா. அதனால் அவளுக்குலாம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, அறவே நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு, வாங்க முடியாதவங்களுக்கு மெயினாக வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளான வண்டி கூட வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை கொடுக்கணும். இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப நாங்கள் ஒருத்தர் கொடுக்குற அளவுக்கு ஒருத்த இல்லை. அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இது வந்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது ஒரு ஊக்கமளிக்கிற மாதிரி, இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணலான்ட்டு. அம்மகிட்டே இது யாருக்கு கொடுக்கலாம்? அத்தை மாதிரி இருக்க பிள்ளைகளும் கொடுக்கணும். என்னம்மா கொடுத்துருவோம்மா? நீ கதை பேசிட்டு இருக்காங்க. எங்கள் அத்தை மாதிரி இருக்கவங்க யார் வந்து நாங்கள் பார்க்குறோமோ அவங்களுக்கு கொடுக்கணும். வசூட்ட நீ பார்த்துட்டியா பெரிய பிள்ளையானோன்னு? அத்தை எப்படி பார்த்துப்பா? தூக்குவியா அத்தையா? தூக்கி அனுப்பிச்சுக்கிட்டே அழகாக பார்த்துப்பா தெரியுமா? அதே மாதிரி தான் நீயும் வளரணும். என்னம்மா தூக்கி வச்சிருவியா அத்தை? அப்படியா? தூக்கி வச்சு பாத்ரூம்லாம் கழுவி விட்டுருவியா? ஆமாம், அப்படியேம்மா. அப்புறம் வந்து திபி எங்க உங்க தங்கச்சி எங்க நிறைய பேர் கேட்டு. ஆமா, அது வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருந்தோம். தெரியாதவங்க இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவளுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் இப்போ நம்ம இங்க வந்து நம்ம சென்னை வாழ்க்கையினாலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு அடிமை வாழ்க்கை தான். வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும். ஆமா, அதனால கஷ்டமா இருக்குன்ட்டு அவ வந்து சரி கொஞ்ச நாள் ஊர்ல இருக்கேன்னு ஆசைப்பட்டு கேட்டிருந்தா. அவளுக்கு வந்து அது ஊரே பிடிச்சி போச்சு. இப்போ லாஸ்ட்ல இப்போ அந்த ஊர்லன்னா 4 பேர் வருவாங்க. அந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே ஊர்ல இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டு போறதுக்கு, அவள் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறதுக்கு எல்லாமே ஒன்று. அப்புறம் வந்து அவங்க தங்கச்சி பெரிய பிள்ளையானோடனே கொஞ்சம் அவள் பார்த்துக்கிறா. அவள் நல்லா பார்த்துக்கிறா. அதனால இப்போ அவளுக்கு நம்ம இங்கே வந்தால் அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு என்ன சொல்றது, அவள் சின்ன பிள்ளையா இருந்தால் அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்லி. ஆமாம், இல்லைனாலும் தூக்கிட்டு வந்துடணும்னு ஆசையில் தூக்கிட்டு வந்துட்டோம் நம்ம. ஆமாம், நம்மகிட்ட இருக்க வரைக்கும் நல்லா இருந்தா, சந்தோஷமா தான் இருந்தா. இப்பவும் சந்தோஷமா இருக்கா. ஆமா, இப்போ அவ இன்னும் நல்லா பார்க்க தான் செய்யறா. நல்லாவே பார்க்குறா. அதனால அவங்க அப்பாவுக்கும் தான் பிள்ளை நம்மகிட்ட இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அதனால அவங்க அப்பா என்ன அவங்க தங்கச்சி பார்த்துக்கிறால இங்கே இருக்கட்டையா அப்படின்னு சொல்லி அங்கே வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மாதம் இந்த பையன் ரொம்ப எங்களை பாடாப்படுத்திட்டான். இந்த பையன் நான் ஃபர்ஸ்ட் பிளான் இல்ல, நீ தான் அப்படி பண்ணுனா இல்ல சித்தப்பா பிளான்னு சொல்றேன். இல்ல சித்தப்பா வந்து பிளான் தான். அது வந்து எப்படின்னா, சித்தப்பாவுக்கு வந்து நம்ம பிள்ளை இப்போ இந்த பிள்ளை பார்த்துக்கிடும், என்ன நம்ம இப்போ அவன் பார்த்துருக்காங்கனாலும் நம்ம பிள்ளை வச்சு பார்த்துக்கலாங்கிறது ஆசை.
அதை அப்படி பிளான் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு. ஆனால் அவள் திவிக்கு வந்து ஆசை இருந்தது உண்மை, ஊருக்கு போகணுங்கிற ஆசை வந்து அவள் கேட்டுட்டு தான் இருந்தா. ஊருக்கு வந்து அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்களா போயிட்டு ஒரு 10-20 நாள் வச்சுட்டு விடுறமான்னு சரின்னு ஆசை தான். ரெண்டாவது வந்து அவங்க அப்பாவுக்கு சரி நம்மளே மாதிரி தானே இருக்கும், நம்மகிட்ட இருக்கட்டுங்கிறது அவங்க அப்பாவோட ஆசை. தங்கச்சி வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா அவளை, அதனால நாங்களும் சரி இப்போதைக்கு பார்த்துக்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கா. தங்கச்சி கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படிதானே. அதே மாதிரி இங்கே இருக்கும்போது அவள் வந்து ஒரு இடத்துல இருப்பா, அத்தையும் கடைக்கு போயிடுவாங்க, எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, அவள் டிவி ஃபோனை பார்த்துட்டு இருப்பா. டிவி ஃபோன் தான். இப்போ அவளுக்கு அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆமாம், இப்போ வந்து எல்லாருமே அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அம்மு அம்மு அங்கே பின்னாடி உடஞ்சிரும், அது இருக்கக்கூடாது. விட்டுரு அப்படியே விட்டுருவா. அதனால இப்போதைக்கு ஊரில் தான் இருக்கா தங்கச்சி. எங்க நிறைய பேர் கேட்குறாங்க, நேர்லையும் கேட்குறாங்க. அவங்க இப்போ ஊரில் இருக்கா, ஊரில் இருக்க அவள் எப்போ வர ஆசைப்படுறாலும் அப்போ வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதானே அவளோட ஆசை எங்களோட ஆசை. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம நியர்பை சென்னையாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு எங்களுக்கு வந்து திருநெல்வேலி ஊர். யார் எங்கே கேட்குறீங்களோ ஆமாம் அங்கே கொண்டு திருநெல்வேலினா திபி கைனாலே கொடுத்துருவோம். நம்ம ஊர் சைடுனா ஆமாம். இப்போ சென்னையிலேருந்து போகிற ரூட்னா சென்னை டு திருநெல்வேலினா நாங்கள் ஊருக்கு போகிற வழியில் தந்துட்டு போயிடுவோம். ஆமாம், கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிடுவோம். அப்படி வேறு இதில் வந்து எங்களுக்கு ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோதான். இப்போ இதனால் வந்து நம்ம இது ஏன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு நம்ம பிள்ளைக்கே வாங்கி கொடுக்க சூழ்நிலை யோசிக்காத சூழ்நிலை தெரியாது. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, வண்டிலாம் நமக்கு தெரியாது. அந்த டைம்ல வாங்கவும் எனக்கு வந்து சித்தி இருக்கும்போதே வந்து அந்த வண்டி, அந்த ரிமோட் கண்ட்ரோல் வண்டிலாம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. ஆனால் முடியாது. சித்தி தூக்குறத கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்மளுக்கு அவ வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு ஓட்டுற அளவுக்கு இடங்கள் வசதி இல்லைன்னு சித்தியும் சத்தமிட்டா, வேண்டாயா அதெல்லாம் எதுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு அந்த நேரம் நம்மளால வாங்கி கொடுக்கும் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த டைம் அவளுக்கு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டோட மைண்ட் செட்ல இருந்தோம். அவளுக்கு வந்து அந்த செலவு வந்து இப்போ அந்த வண்டியை விட அது ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியத்துவமாக இருந்துச்சு. சரி பண்ணிடலாமான்ட்டு அப்படி ஓடிட்டோம்மா. ஆமாம், அதனால அந்த வண்டியில பெருசாக நம்ம அந்த கான்சென்ட்ரேட். இப்போ ஒரு வண்டியில நம்ம டிவிக்கு யூஸ் ஆகுறது, நம்ம டிவிக்கு யூஸ் ஆகுதுங்கிறதுனால இன்னொரு பிள்ளைகளும் அதே மாதிரி இன்னொரு பிள்ளைகளுக்கு வாங்க முடியாத பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம இது கொடுத்தோம்னா யூஸ் ஆகாதானே செய்யும். ஆமாம் கண்டிப்பாக. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், அந்த டைமில் நம்ம திபி இந்த வண்டி அந்த ரிமோட் கண்ட்ரோல் வண்டிலாம் ஓட்டுறதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அண்ணா உங்களால் முடிஞ்சா எனக்கு வாங்கிட்டாங்கலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் முடியாத கண்டிஷன், வாங்கி கொடுக்க முடியாது. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். வேற என்ன, வேற வந்து இன்னொன்று மெயின் ரீசன் வந்து இப்போ ஊரில் அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது சொந்த வீடு. ஊரில் இருக்கிறது வந்து சொந்த வீடு, பாத்ரூம்லாம் அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். வண்டியை வந்து உள்ள வரைக்கும் இப்போ இந்த மாதிரி வண்டிகள் பாத்ரூம் வசதி வந்து நம்ம நிறைய கிராமங்களில் எல்லாருக்குமே சொந்த வீடாக தானே இருக்கும். ஊர்களில் இருக்கவங்க வந்து அப்படி உள்ளே கொண்டு போயிடலாம், வண்டி பாத்ரூம் வரைக்கும் கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் சென்னை பொறுத்த வரைக்கும் வாடகை வீட்டில் நம்ம இடிக்கவும் முடியாது, தட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நல்லா இருக்கா ஜிபி? உங்கள் தங்கச்சி எங்கே தங்கச்சிங்கன்னு நார்மலாகவே கேட்குறவங்களுமே நேரிலையும் கேட்காவ, அந்த பொண்ணு உங்கள் தங்கச்சி பொண்ணு எங்கே அப்படி கேட்காவ. கொஞ்ச நாள் அம்மா வந்து கேட்டாங்க, இப்போ யாரும் கேட்குறது. அம்மா வீட்டில் வரலன்னோடனே அம்மாவங்கன்னாங்களோ. மருமக விரட்ட மாட்டா, மாமியார் அப்படியே அங்கேயும் ஓடிட்டு அலையிறாங்க. மாமியார் தான் சரி கிடையாது. பிஸி பிஸ்னஸ் உமன். அது வந்து அந்த ஜவுளி பிஸ்னஸ் நிறைய ட்ரெஸ்லாம் போட்டிருந்தோம். அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், ஒரு இது ஃபியூச்சரில் பண்ணலாம். ஃபியூச்சரில் பண்ணலாமான்னா இல்லை, அது வந்து நிறையா நம்ம அந்த டெலிவரிலாம் எப்படி பண்ணணும், நம்ம அதை சின்ன சின்ன அது பண்ணலான்னா நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு அது கம்மி லாபத்தை வச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு அது பண்ணலாம். ஆமாம், கம்மியாக நம்ம அது மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தானே பண்ணுறோம். இப்போ பண்ணுறதுமே அதே மாதிரி பண்ணலாம். நம்ம லாபம் பெருசாக நமக்கு பிஸ்னஸ் நிறையா ஆச்சுன்னா அது 10 பொருள் விற்கிற இடத்துல 100 பொருள் வச்சுன்னா ரேட்டை கம்மியாக போட்டு பண்ணலாம். ஆமாம், அந்த மாதிரி பண்ணிடுவோமா? மாமியாரும் பக்கத்தில் இருக்குன்னு மாமியார் ஓடிக்கலாம் இல்லையே, மாமியார் கால் நிற்காத மாமியாரும் மருமகளும் பண்ண வேண்டியதான். நாங்கள் தான் பண்ணுவோம். என்னம்மா அனுஷா நீ 5-6 துணியை கொண்டு போட்டு வியாபாரம் பண்ணிடுவாங்க மாமியாரை பற்றி. அத்தளவுக்கு நமக்கு டேலண்ட் கிடையாது. அப்படியா? அனிஷா வந்து அவள் லைன் வேற லைனில் போயிட்டு இருக்கு, படிப்பாளி. பண்ணணும்னு ஒன்றும் அவசரம் இல்லை சரி, நீங்களே பார்த்துடுவீங்களா? மருமகளை வியாபாரம் பண்ண உடனே அவசரம் இல்லை. நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது, ஏன் கால் நிற்காது. இப்போ எனக்கு நம்மளுக்குமே வந்து நீ தரமாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது. செலவுக்கு என்ன வேணால் தருவா.
ஆனாலும் நம்மளுக்கு கால் நிற்காது என்னம்மா. ஆமாம், நீங்கள் என்ன சொல்லி தடுத்தாலும் என்ன ஒரு நாள் வேலை செய்யாம இருக்க முடியாது. இது வடிவேல் காமெடி மாதிரி இந்த பொருளை தூக்கி அங்கே போடணும். இது பருத்தி மட்டும் குடோன்லேயே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கரையில் வந்து ஒரு பொருள் இருக்காது. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், படுத்தே தான் இருக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து அதுவும் சத்தம் மட்டும் தான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் அங்கே மாத்துறது இங்கே மாற்று நம்மளே எங்கே வச்சுன்னு குழம்பிடும். மாற்றிக்கிட்டே இருக்கேன். இப்போ இங்கே வந்தால் வேலை கிடையாது, படுத்தே இருக்குன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, உடம்பு தான் வலிக்கு. வாமான்னா அப்புறம் என்ன பண்ணுறது. என்ன கிடக்கல 2 சந்துக்களை பார்த்தா தலைவலியா வந்துடும். தலைவலி இருக்கிறதுலே ஜப்பான் குட்டி வந்து எங்க குடும்பத்திலே இருக்கிறதுல கழிச்சு போட்டவா ஜப்பான் குட்டி. அப்படியே சேட்டையில சேட்டை பண்றதுதான் பிள்ளைகள். இருந்தாலும் இந்த மாதிரி யாரும் பண்ணல. சுரேஷ் பண்ணல, அனிஷா பண்ணல, அனிஷா தம்பி பண்ணல, சுரேஷ் தங்கச்சி பண்ணல, சுரேஷ் சந்தியாவோட பிள்ளைகளும் பண்ணல. எல்லாத்தையும் மிஞ்சிட்டா. ஸ்கூல்ல இருக்கிறதுலே வந்து ஸ்கூல்ல இருந்து கிளம்பி போகும்போது அங்க இருக்கிற பிள்ளைகள் பசங்க எல்லாருமே வசுமதியா இதுதான் டான் போல. ரெண்டாவது வந்து சுரேஷ் அம்மாவனி யாரும் கேட்கறது இல்ல. ஜப்பான் கடையில அன்னைக்கு 2 பேரு பாட்டியா அப்படின்றாங்க. ஜப்பான் குட்டி ஜப்பான் குட்டி எங்க? நீ யாரு? நீங்க எந்த குட்டி? சிண்ட்ரலாவா? சிண்ட்ரலா அப்ப நீ யாரு? சிரிப்பழகி எங்க இருக்க? நீ தானம்மா லிப்டிக்க போட்டுருக்க பாருங்க. இப்பமே எனக்கும் போட்டு விட்டுருக்கா. எனக்கும் போட்டு விட்டுக்கிட்டு இருந்தா அப்பி தரப்பட்டாச்சு. அதே மாதிரி குடும்பத்திலே வந்து பொருள் நகை இந்த மாதிரி மேக்கப்புக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறது ஷேன். அதானம்மா. அதுவும் இவன் சஜிக்குட்டி ஆசைப்படுவான்ல. சஜிக்குட்டி ஆமா அவன் ஒன்றும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவானே. அண்டு ஆசைப்பட மாட்டான். ஆமா அண்டு வெறும் மணி கம்மல் அதோட சரி. உங்க அம்மா கூட எப்படி ஆசைப்படல ஷேன்? ஷேன் வந்து ஒர்க்கா போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி போட மாட்டாங்க. அவங்க ஆச்சு பிஸ்னஸ் பண்றதால ஒரே புது ட்ரெஸ் தான் போடணும் அவளுக்கு. ஆச்சுமே அப்படிதான் இருப்பேன் சின்ன பிள்ளைல. வலி இருக்காது. ஆனா ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்தாங்கன்னா அதே தான் போடுது. எனக்கு பெரியம்மாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது அவைய வச்சிருப்பாவு பத்திரமா. ஆனால் போட்டு எடுத்துக்கு. அப்போ அந்தளவுக்கு வசதி இல்லைல்ல நம்மகிட்ட. நான் ஒரு இதை போட்டேன்னு 4 நாளைக்கு நீ அப்படி சந்தியா எடுத்த உடனே அதே மாதிரி ஆச்சு மாதிரி அழகு பார்த்துக்கிட்டுமா போட்டதே போடுவான் உங்க அப்பே. நீ ஆச்சு மாதிரி பத்தியம்மா ஆச்சு. இப்போ வயசாயிட்டுல அதனால சரி அப்படி போ. வயசு எங்க ஆயிருக்கு என்னம்மா ஷேன்? அது வயசாயிட்டுன்னு அவங்களுக்குள்ளே நினைச்சு அதை வந்து அவங்களோட இதை வந்து வயசு ஆனதா என்ன நினைச்சா எல்லாருமே இல்லை. நிறைய பேர் அந்த கொஞ்சம் பிள்ளை அந்த பேரம் பேத்தி வந்தோடனே நம்ம வந்து நம்ம வயசான மாதிரி அவங்கள காட்டிட்டு தோற்றத்தை மாற்றி மகா போறா பின்னாடி நம்மளும் போனா அதுல என்ன இருக்கு? இதுதான் கிராமத்து இதுங்கிறது. அது இன்னும் அந்த என்ன சொல்லுவாங்க பழைய காலத்து இதா. அது என்னமோ முதல்ல இருந்து பழகிட்டு. கல்யாணம் ஆன உடனே இப்போ சந்தியாவில் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவ வந்து அந்த இதெல்லாம் விட்டாச்சு. சந்தியா வயசுக்கு வந்த உடனே தோற்றத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னன்னு தெரியல, என்ன அறியாம வந்தது. நான் வந்து அடுத்தவங்க சொல்லுவாங்கன்னு இல்லை, எனக்குள்ளே அது வேண்டாங்க பண்றாங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அவை பண்றேன். அது நல்ல நார்மலாவே இருக்கிறவங்க அது நல்லாதான் இருக்கு. நம்மளுக்கு என்னமோ நார்மலாவே சும்மா குளிக்காத மாதிரி அலைஞ்சா ஆமா அதுதான் கொஞ்சம் தப்பு தான். ஆமா அவங்க மருமகளே கரெக்டாக நானும் அன்னைக்கு நேற்று வந்தோடனே கரெக்டாக சொல்லிட்டேன். இன்னைக்கு நல்லா இருக்கா? ஆமாம் நல்லானா இந்த மாதிரி பண்ண, அதாவது இப்படி தான் இருந்தால் அம்மான்னு கிடையாது. அதுக்காக உங்கள் அம்மா இப்படி இல்லைன்னா அம்மா இல்லையா? அப்படி இல்லை, அதான் அது கொஞ்சம் ரீசெண்டாக வந்தால் கொஞ்சம் நம்ம அம்மாவும் ஏன் நம்ம அம்மா இப்படி இருக்காங்கன்னு நவீன கல்யாணத்தோட சேலை அது நல்ல சேலை தான். அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னமோ அவனுக்கு அந்த சேலை கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு போல கிட்ட வந்திருந்தா அம்மா எதுக்குமா நீங்கள் இந்த சேலை எடுத்துருக்கிய அப்படின்னு கேட்கான். ஏன் புது சேலையா? எனக்கு அந்த கலர் பிடிச்சிருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் புதுசு தான் ஏங்க எல்லாரும் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம அம்மா மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்க? ஏமா எப்படி கொடுத்துருங்க? கண்ணீர் வந்தாச்சு. கண்ணீரே வராது இப்போ அந்த சேலை உடுக்கும்போதுதான் எனக்கு அவன் ஞாபகம் தான். அப்படியே ஆனால் சேலை புது சேலை நார்மலாக இருந்தது. எல்லாரும் கல்யாணத்துக்கு நல்ல நல்ல சேலை, நம்ம அம்மா மட்டும்
இதை கட்டியிருக்காங்களேன்னு அவங்க அதுக்கப்புறம் மாத்திட்டீங்களா? எங்க மாத்த நான் தான் எனக்கு உடம்புக்கு அது தொங்காரமாக தான் இருந்தது இல்லையா அது கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து முதல் நாள் முகூர்த்தம் சரி இது வந்து இப்போ இவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிட்டாலும் நீங்க சந்தே அதே மாதிரி உங்க மர்மவா திருப்பி கிறுக்கி மாதிரி அலைஞ்சா ஏன் மருமோ அப்படி இல்லை சரி அப்புறம் அலைய விடாதுன்னா அது சந்தேகமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது உங்க லைஃப் உங்க வீட்டுக்காரர் சம்மதிக்காமல அப்படியே அப்ப அது ரூல்ஸ் போட கூடாது இல்ல? ரூல்ஸ்னு நம்மள யாரும் போடல, நாமளா தேர்ந்தெடுத்தது. சரி இவ்வளவு தேர்ந்தெடுத்தா அப்படி இருக்காதான்னு சொல்லுவீல்ல? ஆமா என் மருமகளும் இப்படியே தான் இருக்கணும், மோளும் அப்படியே தான் இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளானா அதுக்கு யாரும் என்ன பண்ண அப்படியே ஆகிட்டு இருக்கணும். நான் வந்து லுங்கியோட தான் இருக்கணும் என்ன அவ கேப்பா உன்ன லுங்கியோட இருக்காதான்னு இன்னும் கொஞ்ச நாளையில அது கேட்டாச்சு. பேண்ட் தான் நல்லா இருக்குப்பா, பேண்ட் போட. இது இப்பவுமே மேட்சிங் ட்ரெஸ் இது நல்லா இல்ல. சார் அப்பா பேண்ட் போட்டா நல்லா இருக்குமா? நீ தலைவாரில நல்லா இல்ல. சார் அம்மையை மாத்திட்டார். நீ அப்பாக்கு பேண்ட் நல்லா இருக்கா லுங்கி நல்லா இருக்கா? லுங்கி நல்லா இருக்குது. மாறிட்டா பாரு. சார் இன்னொரு அம்மா பாத்துருமா? அப்ப போ போ நம்ம வேண்டாமோ? போ. சரி ஓகே பாய். பாய். சரி இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. ஓகே பாய். நீங்களும் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள வந்துருங்க. நீங்களும் லைக் பண்ணுங்க. லைக் பாய் பண்ணுங்க. பாய்.